Hello, hello, UGTRB English, Unit 5, American Literature, MCQ on O. Henry's Let Me Feel Your Pulse. Question number 1. When was O. Henry born? When was O. Henry born? That is a question. அதற்கான பதில் சரியான பதில். He was born on September 11, 1862. O. Henry's birth date. Okay, very simple ones. Just some basic. Question number 2. Where was O. Henry born? Okay, he was born in Greensboro, North Carolina. Data again, data informations for you. Just get to know where. எங்கே பிறந்தார்? அப்புறம் question number 3. When did O. Henry die, or when did he pass away? He passed away on June 5th, 1910. He died on June 5, 1910. Okay, this is the date of his death. Okay, O. Henry's death, date of his death, demise. Question number 4. O. Henry is known for romanticizing commonplace, especially the life of the ordinary people in. Okay, O. Henry, what did he do? He took an ordinary place and romanticized it, and he specially focused on the ordinary men and women's life, particularly in a particular place in America. அமெரிக்காவில் ஒரே ஒரு இடம், ஒரு சாதாரண இடத்தை எடுத்து அதை வந்து என்ன பண்ண ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணார். அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை தான் தன்னுடைய ஷார்ட் ஸ்டோரிகளில் ரிஃப்ளெக்ட் பண்ணார். எந்த இடத்துல அவர் வந்து மெயின் செட்டிங்காக வச்சுருந்தார் அப்படின்னா, ஓ ஹென்ரிக்கு மெயின் செட்டிங் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பிளேஸ் வேர் செட் இன் நியூயார்க் சிட்டி. ஆல்மோஸ்ட் ஆல் ஹிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் வேர் செட் இன் நியூயார்க். அதில் காமன் பிளேஸ் அதை ரொமான்டிசைஸ் பண்ணார். அண்ட் லைஃப் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் தான் அவருடைய ஃபோக்கஸ். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஓகே, ஓ ஹென்ரி வாஸ் நோன் ஃபார் romanticizing. Okay, what did he do? He romanticized, okay, ordinary man's life. Okay, question number 5. What literary device became strongly associated with O. Henry's name? O. Henry அப்படின்னு சொன்னாவே நமக்கு மைண்டுக்கு டக்குன்னு ஒரு லிட்டரரி டிவைஸ் ஞாபகம் வரும். என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, his surprise ending or ending with a twist. His endings had twists, unexpected twist. His endings had a surprise twist. This became associated with O. Henry. Now question number 6. What is O. Henry's real name? O. Henry is the pen name. This is pen name, pseudonym, assumed name. அப்போ இவருடைய ரியல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the real name of O. Henry is William Sidney Porter. ஓகே, அவருடைய ரியல் நேம் வந்து வில்லியம் சிட்னி போர்ட்டர் என்பது சரியான பதிலாக இருக்கும். ஓகே, now coming to question number 7. O. Henry's association with surprise endings. ஏற்கனவே நம்ம இதை பார்த்துட்டோம். O. Henry அப்படின்னாவே he is known for his surprise ending or the ending with a twist. And இது என்ன அப்படி பாப்புலராக சொல்கிறோம் அப்படின்னா, it is called the O. Henry twist. The surprise ending is called O. Henry twist. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எலமெண்ட் ரொம்ப முக்கியமான எலமெண்ட். Coming to the next one, question number 8. In which city did O. Henry spend a significant part of his life and made it the setting for many of his short stories? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதை வேறு விதமாக தான் கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஓ ஹென்ரி வாழ்ந்த இடம், அந்த இடத்த தான் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய ஸ்டோரிஸுக்கு செட்டிங்காக வச்சுருந்தார். The place is New York. New York is the setting, and New York is the place where O. Henry spent most of his life. Question number 9. O. Henry is a popular short story. இது நம்ம சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது இல்லாமல் மேடிசன் ஸ்கொயர் அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஓ ஹென்ரியுடைய மோஸ்ட் பாப்புலர் இஸ் த கிஃப்ட் ஆஃப் த
மெஜாய். ஏன் அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் சீசனில் இருக்கோம். அப்போ எப்பொழுதுமே ஓ ஹென்ரி வில் பி ரிமெம்பர்ட் பிகாஸ் அட்லீஸ்ட் சம்படி வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் த கிஃப்ட் ஆஃப் த மெஜாய், த ஷார்ட் ஸ்டோரி. இதில் என்ன, வாட் இஸ் திஸ் ஸ்டோரி நோன் ஃபார் அப்படின்னா, இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ட்விஸ்ட் எண்டிங் ஆர் சர்ப்ரைஸ் எண்டிங். அன்எக்ஸ்பெக்டடாக அதில் ஒரு எண்டிங் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய வேல்யூடு வாட்சை ஒய்ஃபுடைய ஹேருக்கு கிளிக் ஒரு டாட்டிஸ் கிளிப் வாங்கலாம் அந்த பையன் அப்படின்னா அவளுக்கு நல்ல நீட்டமான கூந்தல் இருக்கும். அங்கே ஒய்ஃப் என்ன பண்ணுவாள், தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாள், அவன் என்ன பண்ணியிருப்பான், ஷீ வுட் ஹேவ் கட் ஹர் ஹேர் அண்ட் சோல்ட் இட் அவே. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது இட் வில் பி வெரி சர்ப்ரைசிங். அது அந்த ஸ்டோரி. யூ ஃபைண்ட் சம் டைம் ஆஃப்டர் த எக்ஸாம், ஆஃப்டர் கெட்டிங் யுவர் ஜாப், ப்ளீஸ் ரீட் ஓ ஹென்ரிஸ் த கிஃப்ட் ஆஃப் த மெஜாய். நவ் கமிங் டு கொஸ்டின் நம்பர் 10. ஓ ஹென்ரிஸ் பர்த் நேம், அவருடைய இயற்கையான பெயர் வந்து வில்லியம் சிட்னி போர்ட்டர். அண்ட் இந்த நேம் ரிஃப்ளெக்ட்ஸ் த பிளேஸ் டு விச் ஹி வாஸ் கனெக்டட். என்னது அப்படின்னா, ஹி வாஸ் கனெக்டட் டு அ பிளேஸ் கால்ட் சிட்னி, தட் இஸ் நோவா ஸ்காட்டியா. ஓகே, நோவா ஸ்காட்டியாவில் சிட்னின்னு ஒரு பிளேஸ் இருந்தது. அந்த பிளேஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு நபர் வில்லியம் சிட்னி போர்ட்டர் belongs to Sydney, which is in Nova Scotia. Question number 11. Henry is a short story often depicted. என்ன அப்படின்னா, ஹென்ரியோடைய ஷார்ட் ஸ்டோரி நார்மலாக எந்த மாதிரி பீப்புளை வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தது, யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது அப்படின்னு கொஸ்டின். அவருடைய ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே இட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆர்டினரி பீப்புள் அண்ட் தேர் லைஃப்ஸ். சாதாரண மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை மட்டும்தான் அவர் டெபிக் பண்ணியிருந்தார், போர்ட்ரே பண்ணியிருந்தார், படம் பிடித்து காட்டியிருந்தார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். Now going to question number 12. O. Henry's stories are known for their என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஷார்ட் ஸ்டோரியுடைய இன்னொரு எலமெண்ட், முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் நோன் ஃபார் தேர் சோஷியல் அண்ட் சிச்சுவேஷனல் ஹியூமர். சோஷியல் ஹியூமர் இருக்கும், சொசைட்டியை சில நேரங்களில் மறைமுகமாக தாக்கியிருப்பார், இன்னொரு நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் ஒரு குபீர் சிரிப்பு உண்டு பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருப்பார். நவ் கமிங் டு ஓ ஹென்ரி. ஓ ஹென்ரியுடைய ரைட்டிங் ஸ்டைலை எந்த இசத்துக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he is to be placed under realism. Realism அப்படின்னா to present things as they are. உள்ளதை உள்ளபடியே காட்டுவது. To present things as they are. ஓகே, நம்ம பார்க்குறத அப்படியே காட்ட முயற்சி பண்ணுறாங்க. இப்போ சொசைட்டியில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி அந்த மாதிரி விஷயங்களை அப்படியே படம் எடுத்து காட்டக்கூடியது தான் ரியலிசம். ரியல், சம்திங் வெரி க்ளோஸ் டு ரியல் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் ரியலிஸ்டிக். நவ் கெட்டிங் இன் டு லெட் மீ ஃபீல் யுவர் பர்ஸ். வேர் டஸ் த நரேட்டர் கோ டு கன்சல்ட் அ டாக்டர் இன் த ஸ்டோரி? ஓகே, எங்கே போனார் the narrator? He went to the city in order to consult a doctor. சிட்டியில் ஒரு டாக்டரை பார்க்க போனார் த ஸ்பீக்கர். நமக்கு இன்னும் தெரிய வேண்டியது என்னன்னா, த ஸ்டோரி இஸ் நரேட்டட் இன் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் அப்படின்னா, அந்த யார் நரேட்டரோ அவர் தான் அந்த பிளேயில் மெயின் கேரக்டர், அந்த ஷார்ட் ஸ்டோரியில். ஓகே, now coming to the next one. What is the doctor's initial concern about the narrator? அந்த டாக்டர் வந்து இவரை என்ன பண்ணுறாரு, டயக்னோஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து you are an alcohol addict. You have consumed a lot of alcohol and that is your problem அப்படின்னு சொல்கிறார். ஓகே, the narrator's problem is alcohol consumption. நிறையா குடிக்கிறாரு, அதுதான் சார் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் பதறி போய் இது கம்மியான நான் உயிர் போயிருமா டாக்டர் அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துடுது அந்த நரேட்டருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ யூ ஹேவ் டு கோ டு an asylum. What condition does the doctor diagnosis
the narrator with, leading to recommendation of a sanitarium. Sanitarium அப்படின்னா a place of rest. நீ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போய் நீ வந்து தங்கி இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ என்ன டிசீஸ் இருக்குன்னு அவர் சொன்னார் அப்படின்னா, the disease is neurasthenia. The doctor identified this person to be suffering from extreme alcohol consumptionனால வரக்கூடிய neurasthenia. ஓகே, neurasthenia அப்படிங்கிற ஒரு டிசீஸ். ஓகே, coming to question number 17. How does the doctor demonstrate the effect of alcohol on the narrator's circulation? இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, உன் பிளட்டில் பாரு என்ன மாதிரி உன் பிளட் இருக்குது அப்படின்னு அந்த பேஷண்ட்டு காட்டுறதுக்காக, நரேட்டர்கிட்ட காட்டுறதுக்காக he conducts a blood pressure test. என்ன டெஸ்ட் பண்ணார்? blood pressure test. Okay, question number 18. What is the doctor's prescribed treatment for the narrator's blood pressure issue? Okay, உங்களோட blood pressure வந்து அப்நார்மலாக இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சார் அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணார் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் ஒரு 3 கொடுத்துருக்கோம், ஃபாலோட் பை ஆல் ஆஃப் தி அபவ். அவர் என்ன பண்ணார், நீங்கள் ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கணும் சார், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், ரெண்டாவது யூ ஷுட் டேக் அ ஃபாஸ்பரஸ் பில்ஸ். அப்போ 3மே டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் டு கண்ட்ரோல் த பிளட் ப்ரெஷர் இஷ்யூ. அப்போ நம்ம ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபவ் தான் மார்க் பண்ணணும். Going to question number 19. What does the narrator suggest as additional test for the doctor? ஓகே, ஒரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டாக்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் ஒரு மெடிசன் சொல்லட்டுமா அப்படின்னு நரேட்டர் வந்து அந்த இடத்துலையும் பாருங்கள் எப்படி சொல்கிறாருன்னு. வாங்க நம்ம 2 பேரும் போய் அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படி ஜூஸ் சாப்பிட்டு வரலாம். என்ன ஜூஸ்? ஆல்கஹால் லைட்டாக அப்படி உள்ளே போட்டோம்னா அது நல்லா இருக்கும், லெட்ஸ் டேக் அப்படிங்கிறாரு. டாக்டர் வந்து he looks at this man and he knows that this man is a different type of person. Next one பாருங்க, where does the doctor take the narrator for a complete rest to improve his condition? தம்பி, உனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு இம்மீடியட்டாக நீ ரெஸ்ட் எடுத்தாகணும், இல்லாட்டினா உன்னுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, இவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு. எங்கே கொண்டு போனார் அப்படின்னா, he takes him to a mountain sanitarium. What is the name of this mountain sanitarium அப்படிங்கிறது அடுத்தடுத்த கொஷினில் ரிவீல் பண்ணலாம். A place of rest for such kind of people with alcohol addiction. Alcohol addiction வரும்போது அடுத்தது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், some kind of psychological delusions அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இவருக்கும் இருக்கிறதுனால ஓகே அவரை அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாரு. எப்பொழுதுமே மவுண்டைன் போகிறது எப்பொழுதுமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், டு ரீஜுவனேட் அப்படி கூட சொல்லலாம். Now எங்கே போகிறாங்க பாருங்கள், why does the narrator go to the mad house? நம்ம சொன்னோம் இல்லையா, the doctor is taking him to a mountain sanitarium, and this mountain sanitarium is nothing but a mad house in Catskills. Catskills அப்படிங்கிற ஒரு பிளேஸில், ஒரு மவுண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். எதுக்கு இவர் அங்கே கொண்டு போனார், எதுக்கு அந்த டாக்டர் வந்து இவர் அங்கே கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, in order to find a cure for his ailment. இவருடைய டிசீஸுக்கு என்ன க்யூர், என்ன மாதிரி மெடிசன் கொடுக்குறது அப்படின்னு அவரை கொண்டு போய் வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போனார். Question number 22. According to the doctor, what is the recommended treatment for the narrator's condition? ஓகே, என்ன பண்ணுறாரு, அந்த மேட் ஹவுஸில் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர் அந்த இடத்துல ஜெல் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் நம்மளால என்ன சொல்கிறாரு, இவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை, இதையும் தாண்டி அவருக்கு பிரச்சனை இருக்குது, ஆல்கஹால் கன்சப்ஷனை தாண்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உனக்கு வந்து சீஷோர் ஏரியாவுக்கு போய் சீ ஏரும் ஒரு கம்பேனியன்ஷிப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, that is question number 22. Going to question number 23. இது வந்து அங்கே முன்னாடி நடக்கிறது. What does the narrator suggest when asked to perform the galloping like a horse exercise? என்ன பண்ணுறாரு டாக்டர் வந்து இது ஒரு எக்ஸசைஸாக கொடுக்குறாரு. தம்பி நீ குதிரை மாதிரி குதிச்சு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான், ஓகே ஐ எம் ரெடி அப்படின்னு he runs around the room enthusiastically. Just get to know, இன்னும் புதுமாக போட்டிருக்கேன் அதனால் அது டோன்ட் வரி, just get to know the ideas, teachers. Okay, let me place an information to you. Teachers,
நம்முடைய வீடியோ டைட்டில் அதுக்கு பக்கத்தில் ஐ ஹவ் given the link for the playlist. எல்லா வீடியோஸும் நம்ம வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் அந்தந்த யூனிட் பிரகாரம் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது வீடியோஸ் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நமக்கு நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் இருக்குது. வி வில் பி கண்டக்டிங் எ சீரீஸ் ஆஃப் MCQ டெஸ்ட் யூனிட் வைஸ். ஒருவேளை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வி வில் ஹேவ் சம் டைம், டோன்ட் வெரி. ஓகே, ஏன் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், ஏன்னா வி குட் ரீட் த சயின்ஸ் ஆஃப் டைம். கீப் 7th as your date of exam. பட் ஒருவேளை ஒரு 1 week 10 days தள்ளி போனால் யூ வில் ஹேவ் sufficient time to go for the best preparation possible. அதனால் நல்லபடியாக அந்த வீடியோஸை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமையும் பார்த்துருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. Now let's go to the other questions. Question number 24. What physical activity does the physician in charge recommend for the narrator? அந்த சானிட்டேரியத்தில் இருக்கக்கூடிய ஃபிசிஷியன் என்ன சொல்கிறாரு, இவருக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குறாரு. என்ன எக்ஸசைஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் கொஷின். என்ன எக்ஸசைஸ் கொடுத்தாரு? தட்ஸ் ரைட். he was asked to throw some boulders. அவர் என்ன கல்லை எடுத்து அப்படி தூக்கி போடுங்கன்னு சொன்னார். அந்த எக்ஸசைஸையும் இவர் செஞ்சார். Now moving to the next question. What does the narrator think is the next step for his treatment? Now what is the next step அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது, அந்த பிளான்ட்டை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா you will find a cure for all your problems. Your problem is not one problem, but it is interconnected problems. இப்போ இந்த எல்லாத்துக்குமே ஒரே மருந்து அந்த மலையில் வளரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, தென் why does the narrator seek help? Sorry, who does the narrator seek help from in finding the cure-all plant? The cure-all plant, okay, இந்த cure-all plant-ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நரேட்டர் வந்து யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டார் அப்படின்னா, he sought help from அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி டாக்டர். எந்த மலையில் தேட போனார் அதற்கான டேட்டா பின்னாடி இருக்குது, டோன்ட் வரி. he sought help from a local doctor. And now look at the description of the mountain. ஒரு பர்டிகுலர் மவுண்டனில் இந்த பிளான்ட் இருக்குது. அந்த மவுண்டனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன? How does the narrator describe the mountain during his walk with the old doctor? The mountain was described to be gold bannered blue mountain. Okay, அந்த cure all plant இருக்குல்ல, அந்த cure all plant எந்த மவுண்டனில் இருந்தது? It was there in a mountain range. And அந்த மவுண்டன் எப்படி அப்பியர் ஆச்சான்? It appeared like a gold bannered blue mountain அப்படின்னு இருக்கு. Question number 28. What realization does the narrator have about the plant they are searching for? அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இல்லை அப்படின்னு நம்ம நரேட்டர் நினைக்கிறார். ஏன் அப்படின்னா டெய்லியும் போய் பார்க்குறாங்க. he was not able to find the plant. அதனால் அது ஒரு இல்லை அப்படின்னு நினச்சிட்டார். Now next one பாருங்கள். இவர் ஆக்சுவலாக அந்த ஒரு பர்டிகுலர் மவுண்டனுக்கு போகும்போது he happens to stay with a cousin. அந்த கசினுடைய ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. அவருடைய நேம் வந்து Amaryllis. And the Amaryllis வந்து she was very kind to the narrator, and her love and care and concern helped the narrator to recover. Amaryllis வந்து அவருடைய கசினுடைய ஒய்ஃப். அவங்களுடைய அந்த அன்பு அக்கறை அது வந்து இந்த நரேட்டருக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஓகே, என்ன அப்படின்னா she offered emotional support to the narrator, and narrator கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்தார் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது. Question number 30. What happens to the narrator's health as a result of the walks and climbs with the old doctor? அவர் டெய்லியும் ஈவினிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம், ஈவினிங் டைமில் அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த டாக்டரோடு சேர்ந்து அந்த மலையில் ஏறுறாரு.
அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஹெல்த் வந்து சிக்னிஃபிகண்ட்லி இம்ப்ரூவ்ட். அவருடைய ஹெல்த் வந்து மவுண்டன் கிளைம்பிங், மவுண்டன் வாக்கிங், அந்த ஃப்ரெஷ் ஏர், ஹெர்பல் ஏர்லாம் படும் பொழுது அந்த நரேட்டருடைய ஹெல்த் என்ன பண்ணுச்சு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, நவ் கம் டு நெக்ஸ்ட் கொஷின் 31. இப்போ நரேட்டர்கிட்ட அமரிலிஸ் வந்து ஆஃப்டர் சம் டைம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹியர் சி மை டியர் மேன், ஓகே, யூ ஆர் நவ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்னு யார் சொல்கிறா, அமரிலிஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, யூ ஆர் நார்மல், யூ ஆர் நோ மோர் வித் த ப்ராப்ளம் அப்படின்னு அமரிலிஸ் வந்து நம்ம நரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நரேட்டர் அதை கேட்டு என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ஷாக் அண்ட் டிஸ்பிலீஃப். அவரால் நம்ப முடியல. அவருடைய சிக்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், மென்டலி ஹீ ஹேஸ் பிகம் சிக். சரியா, நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ailment, not just physical ailment, அவருக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருந்தது, he also had mental illness, mental and emotional problems, mental, emotional. இப்போ Amaryllis plus with nature, he was able to overcome all these problems. Okay, we move on to 31. What reaction does the narrator have about Amaryllis name? அவர் அமரிலிஸ் நேம் இருக்கு இல்லையா, அமரிலிஸுடைய நேமை வந்து லேட்டர் தான் அவருக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, the name of Amaryllis is also the name of the flower. ஓகே, அவர் தேடி வந்த ஒரு ஃப்ளார் வந்தது இல்லையா, the cure of all, அந்த பிளான்ட்டுடைய நேமும் அவருக்கு பக்கத்தில் இருக்க அந்த கேர்ளுடைய நேமும் ஆல்மோஸ்ட் த சேம். ஸோ நாட் ஜஸ்ட் த பிளான்ட், அந்த பிளான்ட் ஒரு வேளை இல்லாமல் போனாலும் அவருக்கு கியூர் கிடைச்சிருச்சு நம்ம நரேட்டருக்கு. யாரால? பை அமரிலிஸ் அண்ட் த லவ் அண்ட் கேர் ஆஃப் அமரிலிஸ், அந்த அன்பு that made the narrator come out of his problems. Okay, question number 33. What is the initial condition of the man in the story? இனிஷியலாக நம்ம ஸ்டோரியில் நம்ம நரேட்டர் போகும்போது he says that he was suffering from unknown illness. அப்புறம் தான் டாக்டர் சொல்கிறாரு, உனக்கு இந்த டிசீஸ் இருக்குது, என்ன ஆல்கஹால் கன்சப்ஷனால் வரக்கூடிய டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Question number 34. Why did the man like the new doctor he visited? அந்த நியூ டாக்டரை அவர் விசிட் பண்ணார். அந்த நியூ டாக்டர் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the new டாக்டர் என்ன பண்ணார், ஓல்டு டாக்டர் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். இவர் அடுத்த டாக்டரை பார்க்க போனார். அந்த டாக்டர் என்ன பண்ணார், இவருக்கு உடனே கேவ் ஹிம் அ கிளாஸ் ஆஃப் விஸ்கி. அப்போ இவர் சொன்னார், இவர் சூப்பர் டாக்டர் அப்படின்னாரு. த செகண்ட் திங் இஸ் த செகண்ட் டாக்டர். ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் த செகண்ட் டாக்டர். த செகண்ட் டாக்டருடைய அப்பியரன்ஸ் அண்ட் ஹிஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் செகண்ட் டாக்டர் பாருங்கள், த செகண்ட் டாக்டர் அவருடைய அட்டையர், அவருடைய ட்ரெஸ் ரிமைண்டட் த நரேட்டர் ஆஃப் நெப்போலியானிக் டைம்ஸ். நெப்போலியன் வாழ்ந்த காலத்தில் இப்படி தான் நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ரெண்டுமே கரெக்ட் அபவுட் த செகண்ட் டாக்டர். ஸோ தி ஆன்சர் இஸ் போத் A and B. Question number 35. What did the man inquire about after being diagnosed with நியூரஸ்தீனியா? உனக்கு நியூரஸ்தீனியா இருக்குதுன்னு அந்த டாக்டர் சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், வேறு என்ன அந்த டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணார். என்ன அப்படின்னா, நீ உனக்கு நியூரஸ்தீனியா இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் கொஞ்சம் பதறி போய் என்ன சொல்கிறாரு, ஐயோ டாக்டர் நான் செத்துருவனா? He wanted to know whether the illness is fatal, will it lead to death or will I recover அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ரிகவர் ஆகிடலாம், பார்ப்போம்ப்பா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு டாக்டரு அவரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே, now question number 36. How did the guest at Catskill refer to the narrator? The man here means narrator. இப்போ narrator வந்து நம்ம டாக்டர் வந்து இந்த சானிட்டோரியம் அட் கேட்ஸ்கில்ஸ் கூட்டு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் குசு குசுன்னு ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. they whisper that the new patient is has a problem of neurasthenia. அவருக்கு இந்த நியூரஸ்தீனியா ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படியோ கசிஞ்சிருச்சு, அதனால் அவங்க குசு குசுன்னு பேசினாங்க, விஸ்பர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன்,
Question number 37. Okay, why did the physician conclude that Catskills was not suitable for the man? The physician வந்து இவரை Catskill கூட்டு போனால் அவர் சரியாயிருவான்னு நினச்சாரு. ஆனால் இவர் அங்கே நாட் கம்ஃபர்டபுள், he did not feel comfortable. என்ன அப்படின்னா the man was not interested in physical labor. அவனுக்கு இந்த உடலில் வருத்தி வேலை செய்கிறது பிடிக்கல. ரெண்டாவது, he preferred the bustling city life. அவருக்கு சிட்டி லைஃப் தான் பிடிச்சது. அதனால் இந்த ரெண்டுமே இருந்ததுனால டாக்டர் என்ன சொன்னார், இந்த இடம் இவருக்கு ஒத்து வராது. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், அந்த சீஷோர் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு தங்க வச்சு அங்கே என்ன பண்ணுறாங்க, தே பிளே லான் பால் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. யூ வில் ஃபைண்ட் தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் டிட் த கன்சல்டிங் ஃபிசிஷியன் ஆஸ் த மேன் டு டூ டியூரிங் இஸ் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ்? இவரை பாடியையும் அந்த மைண்டையும் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படிங்கிறது முயற்சி பண்ணணும். ஓகே, யூ நீட் டு bring your body and mind in a perfect coordination. அதுக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, டு ஜம்ப் பேக்வேர்ட்ஸ் வித் ஐ க்ளோஸ்ட். கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணி போகணும் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து ஃபிசிஷியன் he suggested during coordination exercise body and mind should be coordinated. அதுக்கு அவர் சொன்ன எக்ஸசைஸ் ஜம்பிங் பேக்வேர்ட் வித் க்ளோஸ்ட் ஐஸ். பாருங்கள் எவ்வளோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. Now 39, what was the prescribed treatment for the consulting physician? அந்த கன்சல்டிங் ஃபிசிஷியனுக்கு நம்ம நரேட்டர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, the doctor charged him an ounce bottle worth $2.87. அப்புறம் some indoor rest and relaxation. இது ரெண்டு தான் அவர் சொன்னார். அப்போ ரெண்டுமே சேர்த்தது both A and B. Okay, right. Okay, எப்படி சொன்னேன், மாற்றி சொல்லிட்டேனோ. ரைட், 39 வாங்க. வாட் இஸ் த ப்ரிஸ்கிரைப்டு ட்ரீட்மெண்ட்? அது டாக்டர், ரெண்டாவது டாக்டர் என்ன சொல்கிறாரு, தம்பி உனக்கு ட்ரீட்மெண்ட்டு என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு அவுன்ஸ் பாட்டில் இருக்குது, இந்த அவுன்ஸ் பாட்டிலில் இருக்க அந்த மருந்து குடிக்கணும். இந்த மருந்துக்கு எவ்வளோ ரேட்டு? இட் இஸ் $2.87. அப்புறம் இன்டோர் ரெஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். கொஷின் நம்பர் 40, where did the man decide to visit after his medical treatment at ஹோட்டல் போனேர்? டாக்டர் வந்து என்ன பண்ணார், வாப்பா உனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவரை எங்கே கூப்பிட்டு போனார், ஒரு சீ சைடில் இருக்கக்கூடிய ஹோட்டல் கூப்பிட்டு போனார். அந்த ஹோட்டல்ஸ் நேமும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ ஹோட்டல் இன் த சீ சைடு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சீ ஏர், ஓகே, சீ சைடு ஹோட்டல். இந்த சீ சைடு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஏர் வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் நம்பினார். அப்போ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை முடித்த உடனே நம்ம நரேட்டர் என்ன பண்ணார், he wanted to go to a mountain called பைன் வில்லே அப்படிங்கிற இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணார். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல தான் அந்த க்யூர் ஆல் பிளான்ட் இருந்தது அப்படின்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஹூ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த மேன் இன் பைன் வில்லே? இந்த பைன் வில்லேயில் நம்ம நரேட்டர் போய் இறங்குறாரு. அங்கே அவருக்காக யாரோ வெயிட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, there was a man by there was Amaryllis, John and his family. ஓகே, நமக்கு என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் கொடுப்போம் உங்களுக்கு, ஹோம்ஒர்க். வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஜான்? வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஜான்? இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் யூ போஸ்ட் இட். வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஜான்? ஹவு ஃபார் இஸ் த ஹவுஸ்? பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் ஜான்ஸ் ஹவுஸ் ஃப்ரம் த மெயின் சிட்டி? அது வந்து மெயின் சிட்டி பக்கத்தில் தான் இருந்தது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தது? இது ரெண்டுமே உங்களுக்கு டெஸ்ட் கொஷின். கண்டுபிடிங்க and post it in the chat box. Next one, why did Amaryllis and cousin John become concerned about man behavior? அவங்க அந்த ஜான் வந்து நம்ம நரேட்டருடைய கசின், அவருடைய ஒய்ஃப் வந்து Amaryllis. ஓகே, இந்த Amaryllis கசின் இவங்க ரெண்டு பேரும் நம்ம நரேட்டரை பார்த்து என்ன பண்ணாங்க, அவனுடைய பிஹேவியரை பார்த்து ஐயோ இவனுக்கு ரொம்ப கேரும் கன்சர்னும் தேவைப்படுதுன்னு முடிவு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அவன் என்ன பண்ணான், திடீர்னு ஹி ஸ்டார்டட் சேசிங் அ ரேபிட். அந்த பக்கம் ஒரு ரேபிட் வந்துச்சு, அந்த ரேபிட்டுக்கு முன்னாடியே குதிச்சு அவனும் ஓடுனான். அப்புறம் கம்மிங் டு 43, வாட்
kept the man awake during the night in John's house. என்னன்னா the narrator, okay, here it is narrator. நம்ம narrator வந்து சிட்டி லைஃப்க்கு பழகப்பட்ட ஆள், அங்கே அந்த சத்தத்தில் வாழ்ந்து பழகின ஆள். இங்கே it is in the rural area. அந்த ரூரல் ஏரியாவில் ஜான்ஸ் ஹவுஸ் நைட் டைமில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. ஸோ தட் சைலன்ஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி வெரி ஸ்ட்ரேஞ்ச். அதனால் அவனுக்கு சரியாகவே தூக்கம் வரல. ஓகே, eerie silence. Question number 44. Why did the man become alarmed during his stay in John's house? Okay, அவன் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ் ஹவுஸில் ஸ்டே பண்ணும்போது அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு பதட்டம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனால் நல்லா சாப்பிட முடியல, நல்லா தூங்க முடியல. அப்போ ரெண்டுமே சேர்ந்தது, போத் பி அண்ட் சி. அதுதான் ஆன்சர். கொஷின் நம்பர் 45. How did the physician in Pineville react to the man's continuous blabbering? அப்போ அந்த லோக்கலில் பார்த்தீங்கன்னா இவன் பிளாபர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் அவன் என்ன பண்ணான், he went to consult a physician in Pineville and the narrator was continuously blabbering. Blabberingனா in unclear speech, கிளியராக பேசாமல் ஏதோ உளறிக்கிட்டே இருந்தான். அப்போ அதை பார்த்த உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, he nodded silently. உன் பிரச்சனை என்னான்னு எனக்கு தெரியும்டா தம்பி அப்படின்னு அவர் ஓரளவுக்கு இவனுடைய பிரச்சனையை கெஸ் பண்ணிவிட்டு the doctor started moving very close with the narrator. Now 46. What did the man inquire about the country doctor's office? country doctor எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியும்னா, and okay, அந்த டாக்டர்கிட்ட போனோன்னா இவன் என்ன கேட்டான் அப்படின்னா, டாக்டர் இங்கே ஒரு கல்லறை தோட்டத்தில் ஒருத்தர் அடக்கம் பண்ணணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் அந்த டாக்டர்ஸ் ஆஃபீஸில். ஒரு வேளை யாராவது செத்தா அந்த கல்லறையில் அந்த மனிதனை அடக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும். ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்தளவுக்கு சாவு பயம் இருக்குது. ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் ஒன். வாட் டிட் த ஓல்டு கண்ட்ரி டாக்டர் சஜஸ்ட் வாஸ் த ஒன்லி கியூர் ஃபார் த மேன்? அந்த ஓல்டு கண்ட்ரி டாக்டர் ஒரு சஜஷன் கொடுக்குறார். என்ன சஜஷன் அப்படின்னா, இவனுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்ஸ்டெட் அவன் என்ன தான் பண்ணணும், he has to find a flowering plant in the mountain அப்படின்ட்டு. ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 48 பாருங்கள். வாட் டிட் த எல்டர் டாக்டர் அக்ரி டு டூ ஃபார் த மேன்? அங்கே அந்த எல்டர் டாக்டர் இருக்கார், ஒரு வயசான டாக்டர் தான். அந்த டாக்டர் என்ன இவர் கூட என்ன பண்ணுறாரு, நம்ம நரேட்டர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, த எல்டர் டாக்டர் அக்ரீஸ் டு டேக் ஹிம் ஆன் ஆஃப்டர்நூன் வாக்ஸ் இன் த மவுண்டன். என்னோட சேர்ந்து நீங்கள் மலையில் நடப்பீங்களான்னு கேட்டார். அப்போ டாக்டர் நடக்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னார். கொஷின் நம்பர் 49. How long did the two men search for the flowering plant in the mountain? ரெண்டு பேரும், அந்த டாக்டரும் நம்ம நரேட்டரும் எவ்வளோ நாள் வந்து அந்த மவுண்டனில் வந்து அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டை தேடினாங்க. ஸோ they were searching for 1 month. ஒரு மாதம் தேடியும் அது கிடைக்கல. கொஷின் நம்பர் 50. What did the man reveal to Amaryllis during a walk under the trees? ஒரு நாள் அமரிலிஸோட நம்ம ஆள் நடந்து போனார், அந்த நரேட்டர் நடந்து போனார். அப்படி போகும்போது அவர் வந்து அமரிலிஸ்கிட்ட ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணார். என்ன அப்படின்னா, தட் என்னுடைய கியூர் அப்படிங்கிறது எதனால் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மவுண்டனில் அந்த ஒரு பிளான்ட்டை தேடிட்டுருக்கேன், அதனால் மட்டும்தான் எனக்கு கியூர் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறான், தனக்கும் டாக்டருக்கும் மட்டும் தெரிந்த அந்த ஒரு விஷயத்தை அமரிலிஸ்கிட்ட யார் சொல்கிறான், நம்ம நரேட்டர் சொல்கிறான். கொஷின் நம்பர் 51. வாட் இஸ் த நேம் ஆஃப் த டாக்டர் ஹூ ஹேட் பீன் ஹெல்பிங் த நரேட்டர்? நம்ம நரேட்டர்கிட்ட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த டாக்டருடைய பேர் என்ன அப்படின்னா, அவருடைய பேர் வந்து டாக்டர் தாத்தும். டாக்டர் தாத்தும் வாஸ் த டாக்டர் ஹூ வாஸ் ஹெல்பிங் த கண்ட்ரி டாக்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 52. வாட் டிட் த மேன் டிஸ்கவர் டியூரிங் அ கான்வர்சேஷன் வித் தாத்தும்? நம்ம நரேட்டர் வந்து ஹி டிஸ்கவர் சம்திங் while talking to டாக்டர் தாத்தும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, என்ன அவர் கண்டுபிடிச்சாரு, that the flowering plant in the mountain, okay, is not a plant but it is care and love அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சான்.
next one, what did the man realize was the cure he had been searching for? Okay, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த ஃப்ளவர் என்ன ஃப்ளவர்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஃப்ளவர் அப்படின்னா, த ஃப்ளவர் இஸ் அமரிலிஸ். இப்போ இந்த இடம் தான் நமக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றும் கிடையாது, அவன் ஒரு ஃப்ளவர் தேடினான். ஆனால் உண்மையாலுமே அவனுக்கு கியூர் கொடுத்தது யார் அப்படின்னா, திஸ் இஸ் த கேர்ள் அமரிலிஸ், அந்த பெண்மணி. அண்ட் அவளுடைய அஃபெக்ஷன், அவளுடைய கேர், that gave cure. அப்போ என்ன சொல்கிறான், நான் அதை ஒரு பிளான்ட்டுன்னு நினச்சேன், ஆனால் அந்த பிளான்ட்டு பதிலாக எனக்கு என்ன கிடைச்சது, there is a person, I have the friendship of Amaryllis அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்டோரியை வந்து merge பண்ணியிருப்பான். that is a twist. Question next one, what qualities did Amaryllis represent according to the conclusion of the story? இப்போ தான் வருது, அங்கே ஃப்ளவரை தேடிட்டு இருந்தான், அவன் ஃப்ளவரை கண்டுபிடிச்சானோ இல்லையோ, ஆனால் அவனுக்கான ஒரு கியூரை கண்டுபிடிச்சான். என்ன அப்படின்னா, இந்த அமரிலிஸ் அப்படிங்கிற பெண்மணி ஏதோ ஒரு குவாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. என்ன குவாலிட்டி அப்படின்னா, ஷி ரெப்ரசன்ட்ஸ் டிட்டர்மினேஷன், லவ் அண்ட் பியூட்டி. இந்த 3 விஷயங்களால் நம்மளுடைய நரேட்டருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஷி வாஸ் டிட்டர்மின் டு ஹெல்ப் த நரேட்டர், her love and her beauty transformed the narrator அப்படிங்கிறது இருக்குது. Now moving to question 55, what does the story suggest about human stress and life? human stressம் லைஃப்பை பற்றியும் நம்மளுடைய ஷார்ட் ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் their ஷார்ட் லைஃப். அந்த லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு, அதை ஏன் போய் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலியமாக கொடுக்குறாங்க. Now O. Henryயுடைய முக்கியமான ஷார்ட் ஸ்டோரி இல்லையா, what is the central theme of the story according to the conclusion of the story? என்ன அப்படின்னா, the central theme என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is this. We are very much worried about the little things that we miss the big picture in life. சின்ன சின்ன விஷயங்களில் நம்முடைய மைண்டை செலுத்துறதுனால பெரிய விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அப்படிங்கிறது. Going to 57, what element of city life did the man miss during the stay in Penville? இந்த பென்வெளியில் இருக்கும் பொழுது நம்ம ஆள் வந்து சிட்டி லைஃப்பை மிஸ் பண்ணுறான். என்னத்தை மிஸ் பண்ணுறான்? he is missing the bustling noises of the people and vehicles. Question number 58, who is Dr. Tathum in the story? யார் டாக்டர் தாத்தும் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், and this old doctor living halfway up Black Oak Mountain. அவர் வந்து Black Oak Mountainல பாதி வழியில் வசிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி டாக்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. 59, what is the narrator's reaction to Amaryllis statement that he is well again? அவன் என்ன பண்ணுறான், நீ நல்லா ஆகிட்டீங்கன்னு அமரிலிஸ் சொல்கிறா, ஆனால் he becomes alarmed and denies being well. நான் வந்து இன்னும் சரியாகலை அப்படின்னு அவன் சொல்கிறான். Question number 60, சாரி கொஞ்சம் அலைன்மெண்ட்டில் இஷ்யூஸ் இருக்குது, we'll go with 60. What does the narrator go for a change of environment and treatment? அவன் எங்கே போகிறான், எந்த மவுண்டனுக்கு போகிறான் அப்படின்றது தான் நமக்கு கொஷின். he goes நமக்கு அந்த செகண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர், செகண்ட் எங்கே போகிறான் அப்படிங்கிறது தான். ஸோ this is the second place that he visits. The second place that he visits. கொஞ்சம் repetition இருக்கும், but it will be useful. He went to, எந்த பிளேஸுக்கு போனால், he went to the Bonaire, the Hotel Bonaire off the coast of Long Island. Okay, hope this video was useful. Kindly avoid skipping, and skip பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். எல்லா கொஷின்ஸையும் திருப்பியும் பாருங்கள். இந்த இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக நோட் பண்ணி வச்சு படிங்க. அண்ட் we are going to continue with Unit 5 and Unit 10. அப்படியே ரெண்டையும் parallel-ஆ I will try to complete in another 2 days. So kindly watch all the videos. நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள். And do subscribe and share this information with your friends. Thank you.